ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஞானியும் பக்தியும். கர்மா பக்திகளில் பக்குவப்பட்டு நிவிருத்தி மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஆத்ம ஞானம் சித்திக்கும் வரை லோகத்தை, அதாவது துவைத லீலையை மாயை என்று அப்படியே தள்ள வேண்டியதுதான். இந்த லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனை உபாசிப்பதற்கும் அப்போது இடமில்லை. ஆனால் ஞானம் வந்த பிறகு மாயை ஒருத்தரை மயக்கி சம்சாரத்தில் தள்ள முடியாது. அதனால் தைரியமாக மாயா லோக விளையாட்டு பார்க்கலாம். அந்த விளையாட்டை பண்ணும் ஈஸ்வரனையும் பலவிதமாக பக்தி பண்ணி அனுபவித்து மகிழலாம். ஆத்மா என்று ஞானி அனுபவிப்பதும் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம்தான். அதோடு கூட அவனுடைய சகுன லீலையையும் ஞானி அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவனை ஸ்துதிக்கவும் முடியும். இது ஞானியுடைய சொந்த விஷயம். அதோடு ஞானி மாயா லோகத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதிலுள்ள ஜனங்களிடம் தன்னியல்பாக அவனுக்கு ஒரு கருணை பிறக்கும். அப்போது அவர்களை நல்ல வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் பக்தியிலேயே ஈடுபடக்கூடியவர்களான அவர்களை உத்தேசித்து அவனும் பக்தனாக நடந்து கொண்டு பக்தி ஸ்துதிகள், பூஜா கிரமங்கள் ஆகியவை செய்வதும் உண்டு. ஞானஸ்வரூபியான சுகர்தான் பாகவதோபதேசம் பண்ணியவர். அத்வைத சாபனாச்சாரியார் எனப்படும் ஆச்சாரியாலோ ஸ்தோத்திரம் பண்ணாத தெய்வமே இல்லை, ஷண்மத ஸ்தாபனமே வேறே பண்ணியிருக்கிறார். கௌடபாதாலை பற்றியும் அந்த மாதிரி சொல்வதில் நடக்கக்கூடாததாக எதுவும் இல்லை. மேற்கு சமுத்திரக்கரையில் கொங்கண தேசத்தில் கோவாவிலுள்ள ஷிரோதா என்ற இடத்தில் கௌடபாதாச்சாரிய மடம் என்றே ஒன்று இருக்கிறது. கௌட சாரஸ்வதர்கள் என்பவர்கள் அதை ஆச்சரித்தவர்கள். இதிலே தேசிய ஒற்றுமை எப்படியென்றால், கொங்கணம் இருப்பது பஞ்ச திராவிடத்தைச் சேர்ந்த கர்நாடக பார்டர். கௌடர், சாரஸ்வதர் என்பவர்கள் பஞ்ச கௌடர்களை சேர்ந்தவர்கள். நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியால் திராவிடர். கோவிந்த பகவத் பாதர் காஷ்மீரியானால் சாரஸ்வதர், கௌடபாதர் கௌடரே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.